ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட திரவியமோட அவார்டை பற்றி ரீசெண்டாக தான் பேசணும். கலாட்டாவில் வந்து அவரோட ஓட்டிங் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு அவார்ட் வந்து அவருக்கு வரப்போகுது. ஸ்டார் ஐகானிக் அச்சீவர்ஸ் அவார்ட் 2023. அதில் வந்து நம்ம திரவியமுக்கு வந்து அவார்ட் கிடச்சிருக்கு. சென்னை சிட்டி சென்டர் மால் இருக்கு இல்லையா, மயிலாப்பூரில், அங்கே தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்குது போல இருக்கு. மோஸ்ட் ப்ரைசிங் ஆக்டர் அப்படின்ற அவார்ட் வந்து 2023க்கு நம்ம திரவியமுக்கு வந்து கிடைக்குது. உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உண்மையாகவே அந்த கேட்டகரிக்கு ரொம்பவே தகுதி வாய்ந்த ஒரு ஆக்டர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும் அவரை. இந்த அவார்ட் கொடுக்குற அந்த ஒரு போஸ்ட்டை வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அஃபிஷியலாக அவரே ஷேர் பண்ணி அவர் வந்து போஸ்ட் போட்டிருந்தாரு. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ நாள் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு ரெகக்னேஷன் அப்படின்னும்போது இந்த மாதிரி அவார்ட்ஸ்லாம் தான் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம். அந்த ஒரு அங்கீகாரம் நம்மளோட திரவியமுக்கு, அதுவும் ஒரு நல்ல கேட்டகரியில் அவார்ட் கொடுக்குறாங்க அப்படின்னும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. லாஸ்ட் டைம் விஜய் அவார்ட்ஸில் கூட அவருக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு வருத்தம் அவங்களோட ரசிகர்கள் எல்லாருக்குமே இருக்குது. அந்த ஒரு வருத்தம் இப்போ அந்த ரசிகர்களுக்கெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு அவார்ட் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திரவியம், உங்களுக்கு இந்த அவார்ட் கிடைக்கிறதுல வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய நிறைய அவார்ட்ஸ் நீங்கள் வந்து ஜெயிக்கணும். உங்களுக்கு நிறைய நிறைய பட வாய்ப்புகளும் சீரியல் வாய்ப்புகளும் வரணும். எங்களோட வாழ்த்துக்கள்.